பார்த்து வருகிறோம். கச்சத்தீவு திருவிழாவுக்கு ஃபைபர் படகில் செல்ல அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கச்சத்தீவு திருவிழாவுக்கு ஃபைபர் படகில் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், உத்தரவின் முழு விவரங்கள். அதாவது அந்தோனியார் திருவிழா வருகிற மார்ச் 14, 15 ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது கச்சத்தீவு அந்தோனியார் திருவிழா. இந்த திருவிழாவில் இலங்கை மற்றும் தமிழக மீனவர்கள் பங்கேற்பார்கள். எனவே இந்திய மற்றும் இலங்கை அரசுகள் இதை முன்னின்று நடத்தும் இந்த சூழலில் அந்த ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவ குடும்பத்தினர் தாங்கள் நேர்ச்சி செலுத்தி வருகிறோம் ஆண்டுதோறும் சென்று. எனவே நாங்கள் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசைப்படகில் 2000 ரூபாய் கட்டணம் செல்ல முடியாது. எனவே எங்களுடைய ஃபைபர் படகில் செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும், குடும்பத்துடன் செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை வழக்கறிஞர் பிரின்ஸ் ரேமண்ட் என்பவர் தாக்கல் செய்திருந்தார். அப்பொழுது அரசு தரப்பில் ஏற்கனவே மீனவர்கள் நலன் கருதி நாட்டுப்படையில் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே அது பாதுகாப்பானது. அதன் உயரம் 8 அடி உயரம் இருக்கும். ஆனால் ஃபைபர் படகின் உயரம் 3 அடிதான் இருக்கும். இதனால் மீனவ குடும்பத்திற்கு பாதுகாப்பு அற்றது, ஆபத்தானது. எனவே அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அப்பொழுது மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர், நாங்கள் பாதுகாப்பு மட்டும்தான் எங்களுடைய பொறுப்பு, எந்த படகில் செல்வது என்று மாநில அரசின் பொறுப்பு என்று கூறிவிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் தமிழக அரசின் அனுமதி மறுப்பை ஏற்றுக்கொண்டு வழக்கம் போல தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு திருவிழாவுக்கு நாட்டுப்படகில் செல்லலாம் என்று அனுமதி வழங்கி உத்தரவிட்டனர். அதே நேரத்தில் ஃபைபர் படகில் செல்வதற்கு அனுமதி மறுத்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இது குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.